தாவீது அரசனுக்கு ஆண்டவருடைய துணை எப்படி இருந்தது? என்னென்ன காரியங்களை தாவீது செய்ததினால் ஆண்டவருடைய துணையினால் அவர் எல்லா நேரங்களிலும் வெற்றியை பெற்றார். தாவீது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பு அவரை அரசனாக மாற்றியது. மனிதனாக மனித உணர்வுகளோட இருந்த தாவீது அரசர் எல்லா நேரங்களிலும் கடவுளுக்குரிய விருப்பத்தை செய்தாலும் கூட ஒரு உலக போக்கிலான இச்சைக்குரிய காரியத்தையும் செய்ததினால் அவர் அருளை இழந்தார். ஆனால் மனம் மாறி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே செய்த பாவங்களை எல்லாம் விடுத்து திருப்பாடல்களை எல்லாம் எழுதி நொறுக்கப்பட்ட இதயத்தோட ஆண்டவரின் சன்னிதானத்தில் அழுது புலம்பி நோன்பிருந்து ஜெபித்த பொழுதெல்லாம் ஆண்டவர் அவரை மறந்து போகவில்லை. மீண்டுமாக புத்துளி கொடுத்து மறு வாழ்வை கொடுத்து அரசனாய் உயர்த்தி அழகு பார்த்தவர் நம்முடைய கடவுள். தாவீதை ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கிறார். நம்மை போலவே அவரும் வாழ்ந்த ஒரு மனுஷன், சராசரி மனிதன் நம்மை போல. அப்போ நம்மை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்ப்பதற்கென்று எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, அவர் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழுவதற்கான அந்த அழைப்பு. பிரைஸ் தி லார்ட்.